ஹே கைஸ், உங்களுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பட் நம்ம உலகம் வந்து இப்போதைக்கு அந்த ட்ராவலுக்குலாம் வந்து ஒரு பாஸ் பட்டன் போட்டு வச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எல்லாருமே வந்து எப்போ இந்த பேண்டமிக் டைம் முடிஞ்சு நம்ம நார்மல் லைஃப்க்கு திரும்பவும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் நிறைய பேர் வந்து நம்ம ட்ராவலை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நம்மளோட லாக்டவுன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வராங்க. என்னதான் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளோட டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து பழைய மாதிரி இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பேண்டமிக் டைம் பெருந்தொற்று காலத்திலையும் பெருந்தொற்று முடிஞ்ச அப்புறமும் எப்படிலாம் நம்ம டிராவல் இருக்க போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம், டிராவல் பிளான் எப்படி பண்ணலாம், எப்படி வந்து நம்ம டிராவல் பண்ண போகிறது வந்து பிளான் பண்ண போகிறோன்றத ரெண்டாவது விஷயமா பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கே டிராவல் பண்ணலாம், ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து டிராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேஃபராக இருக்குன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாலாவது டிராவல் டிப்ஸ், டிராவலுக்கு உண்டான டிப்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். COVID-19 ஆக்சுவலி இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம டூரிசம் அண்ட் டிராவல் முறையை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்மளோட கூட்டமான பீச்சஸ், கார்டன்ஸ், மியூசியம், அப்புறம் பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்லாம் வந்து டிராவலரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இப்போதைக்கு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங். நம்ம இந்த மாதிரி கூட்டமான பிளேஸ்ல வந்து எப்படி சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் இயர் 2020 அண்ட் கம்மிங் இயர் 2021 இந்த 2 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட டிராவல் எப்படி இருக்கும்னாக்க, ஒன்று சோலோவாக டிராவல் பண்ணுறது நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. இல்லாட்டி ஸ்மால் குரூப்ஸாக ஒரு மினிமம் 3 to 5 மெம்பர்ஸ் கொண்ட குரூப் ஆஃப் பீப்புள் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா 2 பேர் சேர்ந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு சும்மா ட்ரிப் போகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி டூ இட் யுவர் செல்ஃப்னா நீங்களாவே தனிப்பட்ட முறையில் உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகிறதுக்கான திங்கிங் தான் வரும். கார் ட்ரிப்ஸ், காரில் வந்து லாங்காக எடுத்துகிட்டு போகிற ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கலாம். சோஷியல் டிஸ்டன்சிங் ட்ராவல் இன் எ நியூ வே, அதாவது வந்து சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராவலில் பயங்கரமாக கடைப்பிடிக்க முடியும். அது என்ன விஷயம்னாக்கா, நீங்கள் புக் பண்ண போகிற ரெசார்ட்டையோ இல்லாட்டி உங்கள் ஹோட்டலையோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் வைக்க முடியாது. பட் இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த நேச்சரை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ரூஃப் டாப் டென்ட் கேம்பர், அப்புறம் கேம்பர் வேன், கேம்பர் ட்ரெய்லர்ஸ் மீன்ஸ் வண்டியில் டோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில ட்ரெய்லர்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சர் இதெல்லாம் இந்தியாவில் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலி கேம்பிங் ட்ரிப்ஸ் லைக் ட்ரெக்கிங், ஹைக்கிங் அண்ட் பேக் பேக்கிங். கேம்பிங்கில் வந்து ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங் மாதிரி ஒரு ட்ரிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சோஷியல் டிஸ்டன்ஸ் நல்லாவே ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹைக் போகிறீங்க இல்லாட்டி ஒரு ட்ரெக் போகிறீங்கனாக்கா நீங்கள் ஒரு பாட்டில் போயிட்டுருப்பீங்க. மீன்ஸ் முன்னாடி போகிற இன்னொரு ட்ரெக்கர் கிட்ட வந்து நம்ம வந்து பயங்கரமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து நேச்சரை என்ஜாய் பண்ணலாம். கம்மிங் ஃபியூச்சரில் இந்தியாவில் கண்டிப்பாக கேம்பிங் ட்ரிப்புக்கு ஒரு பெரிய பூம் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி ட்ராவலுக்கு பிளான் பண்ணலாம், எங்கே ட்ராவல் பண்ண போறீங்கன்னு ஒரு 5 பிளேஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு பிளேஸை தேர்ந்தெடுங்க. உங்களோட ஹோம் டவுன்லேருந்து அந்த இடம் வந்து எவ்வளோ கிட்ட இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. அந்த ஒரு இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் இல்லையான்றது டீட்டெயில்ஸ், அதோட ஸ்ப்ரெட் எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கிரவுட் ஜாஸ்தியா இருக்க சிட்டிஸை போய் விசிட் பண்ணணும்ன்ற ஐடியாஸை கொஞ்ச நாளைக்கு தவிர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மோஸ்டா நேச்சுரல் பிளேசஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. நேச்சுரல் பிளேசஸ்ல தான் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஓப்பனா இருக்கும் பிளேஸ், பில்டிங்ஸோ இல்லாட்டி ஏதோ வந்து சரௌண்ட் பண்ணி அந்த ஏர் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ வந்து ஒரு ஓப்பன் நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு லொகேஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க எங்க ட்ரிப் பிளான் பண்றீங்களோ அங்க என்ன புக் பண்ணாலும் அது கேன்சலேஷன் ஆப்ஷனோட பாருங்க. ஸோ கேன்சல் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ரீஃபண்ட் உங்களுக்கு வர மாதிரியே பார்த்து நீங்க புக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உங்க ஹோம் டவுனுக்கு க்ளோஸா இருக்கிற பிளேஸ்க்கு டிராவல் பண்றது கொஞ்சம் நல்லதா இருக்கும். ரொம்ப நம்ம ஸ்டேட்டை விட்டு ரொம்ப 2-3 ஸ்டேட்டை தாண்டி போறது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ்க்கு டிராவல் பண்றதை பாருங்க. பக்கத்துல இருக்க இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னாக்கா, இப்ப தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களை நம்ம சுத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு மீறி நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா பக்கத்துல ரொம்ப க்ளோசர் ஸ்டேட்ஸ் லைக் கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ்க்கு டிராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பை சான்ஸ் அப்போ தான் வந்து எதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம டக்குன்னு வந்து அந்த ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ஈஸியாக ரிட்டர்ன் வந்துட முடியும். லாங் ட்ரிப்போட ஷார்ட் ட்ரிப்ஸ் போகிறது ப்ரிஃபர் பண்ணுங்கள். லாங் ட்ரிப்ஸ்னால் இப்போ வந்து 10 days ட்ரிப் இல்லாட்டி 1 week ட்ரிப்ஸ் போகிற மாதிரின்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு 2 or 3 daysல ட்ரிப்பு முடிச்சுட்டு திரும்ப உங்கள் ஹோம் டவுனுக்கு வர மாதிரி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபாரின் கண்ட்ரி ட்ராவல்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். கூட்டமாக இருக்கிற பிளேஸோட நல்ல ரிமோட் லொக்கேஷன் இல்லாட்டி ஐசோலேட்டட் பிளேஸ் மாதிரி இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும்.
அண்ட் பாப்புலர் ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. பாப்புலர் ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ்னால் இப்போ வந்து நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரினா பீச், ஊட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன். ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டம் பாப்புலரான ஒரு ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ்லாம் வந்து எல்லா மக்களும் போய் கூடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த க்ரௌட் ஃபார்ம் ஆகிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியும். ஸோ பாப்புலர் டெஸ்டினேஷன்ஸ் வந்து உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்காதீங்க. ரெமோட் அண்ட் ஐசோலேட்டட் லொக்கேஷன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு எங்கே ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை வந்து நீங்கள் டூ இட் யுவர் செல்ஃப் ட்ரிப்ஸ், அதாவது வந்து நீங்களாக தனிப்பட்ட முறையில் இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு 7 அமேசிங் பிளேசஸ் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் சோலோவாவோ இல்லாட்டி குரூப் ஆஃப் 5 மெம்பர்ஸோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதுக்கெலாம் வந்து ஸ்பெஷலாக வந்து பர்மிட்ஸோ எதுவும் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஒரு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்பர் 1 கண்டிகோட்டா. அமெரிக்காவோட கிராண்ட் கேனியன் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி பிளேஸ் இந்தியாவில் இருக்குனாக்க அது வந்து இந்த கண்டிகோட்டா தான். ஸோ இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அண்ட் ட்ரெக் வந்து கண்டிகோட்டா ஃபோர்ட்டோட என்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உள்ள அந்த ஃபோர்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் வந்து போய் கேம்ப் பண்ணலாம். மலையோட முகடில் வந்து நீங்கள் உங்கள் டென்ட்டை பிச் பண்ணி அங்கேருந்து கீழே ஓடுற அந்த நதியை நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து சம்மர் டைம்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து வின்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டாவதாக நீங்கள் போய் பார்க்க போகிற பிளேஸ் ஷுருய் பீக். இது வந்து மணிப்பூரில் இருக்குது. அண்ட் நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இம்பால் ஏர்போர்ட்டு. அண்ட் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸில் உக்ரூல் சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனுக்கு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் இந்த பீக்குக்கு ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ட்ரெக்காக இருக்கும் இந்த பிளேஸு. அண்ட் இயற்கையோட ரொம்ப நீங்கள் க்ளோஸாக இணையிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த ட்ரெக்கு. கண்டிப்பாக இந்த இடத்தையும் நீங்கள் வந்து இந்த பேண்டமிக் டைமுக்கு அப்புறம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஏலகிரியில் உள்ள சுவாமி மலை. அண்ட் இது வந்து மங்களம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்லேருந்து இந்த ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகுது, சுவாமி மலை ட்ரெக்கு. அண்ட் நீங்கள் அங்கேருந்து வந்து ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மேலே சுவாமி மலையில் போனால் அங்கே வந்து நிறையா ரிவர்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. பொல்யூஷன் கிடையாது, க்ரௌடு கிடையாது, டிராஃபிக் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒன்லி நேச்சர். போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே போய் பார்த்துட்டு அங்கே லோக்கல் வில்லேஜில் பெர்மிட் வாங்கிட்டு நீங்கள் அங்கே கூட கேம்ப் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. ஸோ வந்து இது வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நியர்பையாக போகிறதுக்கு உண்டான ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்பர் 4 இந்தியாவின் ஃபேமஸான ட்ரெக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ட்ரெக்கு. இது வந்து உத்தரகாண்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸு. எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய இடம். நான் இன்னும் போகல, இது என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா தேஹ்ரதன். நீங்கள் தேஹ்ரதனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஜோஷ்மத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகணும். அண்ட் அங்கேருந்து கோவிந்த் கட் ரோடு பிடிச்சி அங்கேருந்து நீங்கள் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ட்ரெக் எங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெக்கிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கைடை கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டோட்டல் இந்த ட்ரெக்கு ஃபுல்லாகவே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது அவங்க சொல்லிகிட்டே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. உங்களோட லக்கேஜை கூட நீங்கள் தூக்குறதுக்கு சில கூலி ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஹையர் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெக்கை மிஸ் பண்ணாதீங்க. 5th நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ்னால் அது வந்து கொல்லி ஹில்ஸ் தான். நீங்கள் வண்டியில் கீழே இருந்து மேலே கொல்லி ஹில்ஸுக்கு போகிறதோட கீழே இருந்து ட்ரெக் பண்ணி மேலே போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே உள்ள சின்ன புளியஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து இந்த ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகும் கொல்லி ஹில்ஸுக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் உங்கள் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணி மேலே நீங்கள் போகலாம். சூப்பராக இருக்கும். நேச்சர்லாம் சுற்றி சரௌண்ட் ஆகிட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் ஓடும். அங்கே வந்து உங்களுக்கு தேவையான தண்ணிலாம் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் நீங்கள் லோக்கல் கைடை ஹையர் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அந்த லோக்கல் வில்லேஜ் அப்புறம் கொல்லி ஹில்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே போயிட்டு நீங்கள் ட்ரெக் பண்ணி நீங்கள் மேலே போகும்போது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸு. சூப்பரான ஃபால்ஸு. ஸோ கொல்லிமலை ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஸோ இதையும் வந்து உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்பர் 6 ஜுக்கோ வேலி. நாகாலாண்டில் இருக்கிற ஜுக்கோ வேலி. ஜுக்கோ வேலி என்னோட ஃபேவரெட்டு. செம்மையான பிளேஸ். இந்தியாவில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு இடம். நான் இது வரைக்கும் போன ஸ்பாட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்ததில்ல. இந்த மாதிரி இடம் இன்னொரு இடத்துல இருக்குமான்றது எனக்கு ஒரு கேள்வி தான். அண்ட் மணிப்பூர் அண்ட் நாகாலாந்து இந்த 2 ஸ்டேட்ஸோட பார்டர்ஸில் தான் இந்த ஜுக்கோ வேலி அமைஞ்சிருக்கு. கேம்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பேரடைஸான ஒரு இடம். அண்ட் நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இம்பால். நம்ம மணிப்பூரில் இருக்கிற இம்பாலில் நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஜுக்கோ வேலிக்கு விஸ்வேமா வில்லேஜுக்கு போயிடுங்க. அண்ட் விஸ்வேமா வில்லேஜில் வந்து அந்த என்ட்ரி பாயிண்டில் போய் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க என்ட்ரி. அவ்வளோதான். 20 rupees டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெக்கர் செட் பண்ணி நீங்கள் மேலே போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க எப்படி போகணும் எப்படி வரணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு கைடே தேவையில்லை. நிறைய பேர் வந்து ஒரு ட்ரெக்கர்ஸோட பேரடைஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரெக்கர்ஸ் வந்து அந்த இடத்துல ட்ரெக் பண்ணிட்டு இருப்பாங்க. மேலே போய் கேம்ப் பண்ணுவாங்க. மேலே கேம்ப் பண்ணுற லொக்கேஷன் அல்டிமேட்டான பிளேஸ். அந்த மாதிரி இடம் சான்ஸே இல்லை. ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்பர் 7 பைத்தல் மலா கேரளா. கேரளாவின் கண்ணூர் ரீஜனில் இருக்கிற ஒரு 2 hours ஷார்ட்டஸ்ட் ட்ரெக்குனாக்கா இது வந்து பைத்தல் மலா ட்ரெக்குன்னு சொல்லலாம். அண்ட் ட்ரெக்கோட நியரஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா
குடியன்மலா ரோடு தான் ட்ரெக்கோட நியரஸ்ட் பாயிண்ட். 45 மினிட்ஸ் வாக்குக்கு அப்புறம் கவர்மெண்டோட காட்டேஜ் வரும். ஸோ அங்கேருந்து உங்கள் ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகும். சூப்பரான லொக்கேஷன், செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம சொன்ன இந்த 7 பிளேசஸ்லையுமே வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸோட லோக்கல் ரேஞ்ச் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பர்மிட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தமிழ்நாடு, கேரளா தவிர மற்ற இடத்துக்குலாம் வந்து பெரிய பர்மிஷன்லாம் தேவையில்லை. அங்கே வந்து ஈஸியாக உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. டூரிசம் ஓப்பனாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன பிளேசஸ் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லாட்டி வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். 4th செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், ட்ராவல் டிப்ஸ். ஸோ இந்த பேண்டமிக் டைம்லையும் சரி, இந்த பேண்டமிக் முடிஞ்ச அப்புறமும் சரி, நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டை நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியோன்னா அது நம்ம சேஃப்டிக்காக அவங்க சொல்கிறாங்க. அது மெயினாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் மாஸ்க். நல்ல ஒரு மாஸ்க் நீங்கள் கண்டிப்பாக எல்லா ட்ராவலும் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். எக்காரணத்துக்கு கொண்டு அந்த மாஸ்க்கை கலட்டாதீங்க. அண்ட் உங்கள் கைகளை வந்து அந்த மாஸ்கோட ஃப்ரண்ட் போர்ஷனில் வைக்காதீங்க. ரிமூவ் பண்ணாமல் கூட அந்த ரோப்பை பிடிச்சி ரிமூவ் பண்ணுங்க. அண்ட் டிஸ்போஸ் பண்ணுறது ப்ராப்பரான லொக்கேஷன் டிஸ்போஸ் பண்ணிடுங்க மாஸ்க்கை. டிப் நம்பர் 2, எப்போல்லாம் ஒரு விஷயங்களை நீங்கள் தொடுறீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணியே ஆகணும். உங்கள் கை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லைனாக்கா எப்பவுமே பாக்கெட் சானிடைசர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஹேண்ட் வாஷ், செல்ஃப் ஹைஜீன் ரொம்ப மஸ்ட் ட்ராவலில். ஃபேஸ் ஷீல்டுன்னு சொல்லிட்டு ஷீல்டு மாதிரி ஒன்று வருது, ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறது. கொரோனா வைரஸ் வந்து அந்த டிராப்லெட்ஸ் மூலமாக தான் பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த டிராப்லெட்ஸ் நம்ம கண்ணில் படாமல் இருக்கணும், தவிர்க்கணும்னா ஸோ ஃபேஸ் ஷீல்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். 96% வந்து அந்த ஜெர்ம்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் படாமல் ரொம்பவே பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் ஷீல்டு ரொம்ப அவசியம். அண்ட் டிராவல் பண்ண போகிற பிளேஸோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், மீன்ஸ் அந்த இடத்தோட ரேஞ்ச் ஆஃபீஸ் நம்பரோ இல்லாட்டி எமர்ஜென்சியான என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் ஃபைனல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப் டு டிராவல் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து அறிவிப்பு வர வரைக்கும் டிராவல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ டிராவலிங் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் வந்து மக்கள் வந்து பழையபடி டிராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வர வரைக்கும் உங்கள் ட்ராவலை போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறது எந்த தப்புமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த கொரோனா வைரஸை கூடிய சீக்கிரம் நம்ம வென்றுட்டு நம்ம இயற்கையோட போய் ஐக்கியமாகிறதுக்கான நாள் ரொம்ப தூரத்தில் கிடையாது. ஸோ இப்போதுலேருந்தே உங்கள் பிளான்ஸை போட்டு வாங்க. எங்கெங்கே போக போகிறீங்கன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் எங்கே நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க, எங்கே போகலான்னு நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Ganesh. Thank you so much for watching. Bye.